திருப்பதி ஏழுமலை அதை மையப்படுத்தி வந்து ஒரு பாடல் வந்திருக்கும். அந்த பாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கிற ஆந்திராவில் இருக்கிற ஜனசேனா கட்சியினர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தமிழர்கள் யாரும் நடமாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 கோடி ரூபாய் நஷ்டஈடுலாம் கேட்டிருக்காங்க. எப்படி எடுத்துக்கிறாங்க? இல்லை, அது வந்து ஒரு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த இந்து மதத்தின் மீதான பற்றில் பாசத்தில் வருகிற விமர்சனமாக அது எனக்கு தெரியல. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் சேகுவேராவுடைய படத்தை போட்டு அரசியல் பண்ணி கொண்டிருந்த பவன் கல்யாண் இன்னைக்கு அனுமன் படத்தை போட்டு அரசியல் பண்ணார். என்ன காரணம்? படக்குழு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் தயாரிப்பாளர் ஆர்யா, நான் அவங்கள விட்டாங்க, மியூசிக் டைரக்டர் வேற ஒருத்தர் அவரை விட்டாங்க, நான் சந்தானத்தை வந்து டார்கெட் பண்ணுறேன். இல்லை, இதுக்கு சந்தானமே பதில் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் வந்து யாருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு, அதுக்கடுத்து திரைப்படத்தை தணிக்கை செய்கிற தணிக்கை குழு, இந்த 2 பேருக்கு தான் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தணிக்கை குழு வந்து எனக்கு வந்து அனுமதி கொடுத்துருச்சு அப்படின்னா எனக்கு வேற யாருக்கும் நான் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக இந்த ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அது ரொம்ப சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ராஜகுமாரன் கிட்ட அவங்க வந்து ஒரு கதையை சொல்லி உங்களுடைய கேரக்டர் இதுன்னு சொல்லி தானே அதில் நடிக்க வைக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் ஒரு படப்பிடிப்பு தளத்துக்கு போய் அங்கே வந்து காட்சியும் வசனமும் உங்களுக்கு விவரிக்கும் போது உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இல்லைங்க, இது வந்து என்னோட இமேஜுக்கு ரொம்ப இதாக இருக்குது, என்னுடைய மனைவி தேவயானி வந்து இன்றைக்கி ஒரு முன்னணி நடிகை, அவங்களுடைய இமேஜும் இதில் பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் நடிக்க மாட்டேன்னு நீங்கள் திரும்பி போயிடலாம். உங்களை யாரையும் கத்தி முனையில் துப்பாக்கி முனையிலாம் நடிக்க வைக்கல. இல்லை, என்ன ஒன்றுன்னா மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 3 திரைப்படங்கள் வெளியாகுது. 3மே காமெடியன்களா இருந்து கதையின் நாயகனாவோ இல்லை ஹீரோவாக அறிமுகமானவர்களோட திரைப்படம். சந்தானம் நடிப்பில் டிடி நெக்ஸ்ட் லெவல், சூரிய நடிப்பில் மாமன், யோகி பாபு அவர்கள் நடிப்பில் வந்து ஜோரா கையை தட்டுங்க. எந்த படத்துக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பட் நீங்கள் 3 படம் அப்படின்னு சொன்னாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் கவனத்தை ஈர்த்தது வந்து 2 படம் தான். ஒன்று சந்தானம் நடிக்கிற அந்த தில்லுக்கு துட்டு, அப்படி தான் நம்ம சொல்லணும். அவங்க ஏதோ டெவில்ஸ் என்னமோ பேர் வச்சுருந்தாலும் அது வந்து அந்த டிடி சீரீஸ் படம் தான் அது. இன்னொன்று சூரி நடித்த மாமன். இந்த 2 படம் தான் வந்து லிஸ்ட்லேயே இருக்குது. இன்னொன்று யோகி பாபு வந்து ஒரு காமெடி நடிக்கிற லிஸ்ட்லேயே கிடையாது. அதனால் அவருடைய படத்தை இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்த்தெல்லாம் காத்து இல்லை. ஒருவேளை அதுதான் ஃப்ளூக்கில் அந்த படம் வந்து ஓடிச்சுன்னா ஒன்று அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. இந்த 2 படத்தில் எதிராக கப்படிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த சந்தானம் படம் அப்படிங்கிறது இந்த வழக்கமான அந்த சினிமாவை வந்து ஒரு கேளிக்கையாக பார்க்குற அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அது ஒரு பிடித்தமான படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், சந்தானத்தினுடைய காமெடிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஹாரர் காமெடிக்கு வந்து ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ இவர்களை கவர்கிற படமாக அந்த படம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சூரி, அவர் வந்து காமெடி நடிகராக இருந்தாலும் அவர் கதாநாயகனாக ஜம்ப் பண்ணும்போது அவர் ஒரு காமெடி கதாநாயகனாக வரலை. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே நம்ம வந்து ஃபிட் ஆகிற மாதிரி கதைகளாக தான் தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அந்த அடிப்படையில் மாமன் கூட வந்து அந்த பேட்டர்னில் ஒரு கதை. இதில் கூடுதல் விஷயம் என்னென்னா அந்த படத்தினுடைய கதையை எழுதியதே சூரி தான். இப்போ இது எப்படி ஒரு உதாரணத்தோட சொல்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு சட்டையை ரெடிமேடாக எடுத்து போடுறதுக்கும் இப்போ நமக்கு எது செட் ஆகும், நமக்கு எது பாந்தமாக இருக்குன்னு பார்த்து நம்மளே தைக்கிற சட்டையை போடுற மாதிரியான விஷயந்தான் இது. அதே நேரம் இந்த படம் குறித்து 2 தகவல் இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக சொல்லித்தாகணும். ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, அங்கே பார்த்தாங்க, இங்கே பார்த்தாங்க, அவர் பார்த்தாரு, இவர் பார்த்தாரு, மிரண்டாரு, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, சிங்கப்பூருக்காக சென்சாரில் பார்த்துட்டு சென்சாரில் உள்ள மொத்த பேரும் எந்திரிச்சு கைத்தட்டினான்னு ஒரு பயங்கர பாசிட்டிவான செய்திகள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது. இதனுடைய நம்பகத்தன்மைங்கிறது அடுத்த விஷயம். எப்பயுமே சினிமா துறையில் ஒரு பழக்கம் என்னென்னா, ஒரு படம் வரும்போது அந்த படம் ப்ரிவியூ ஓடிச்சோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரியான செய்திகள் வர ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் நெகட்டிவாகவும் வரும், பாசிட்டிவாகவும் வரும். அதனால் இதனுடைய நம்பகத்தன்மை குறித்து சில கேள்விகள்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி செய்திகள் நிறைய காதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்தினுடைய அந்த சென்டிமெண்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஓவர் டோஸாக இருக்குது. இந்த பசங்கள்லாம் சொல்லுவாங்க ரொம்ப நெஞ்ச நக்குறாம்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. 2K கிட்ஸ்லாம் கிரிஞ்சு. கிரிஞ்சு அவனுங்க பாசையில் சொல்லணும் அப்படின்னா இது கிரிஞ்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமாவுடைய டார்கெட் ஆடியன்ஸாகவே 2K கிட்ஸ் இருக்கும்போது இப்போ அவர்களுக்கு இது பிடிக்காமல் போனால் இதனுடைய வெற்றி என்னாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. பட் வாட் எவர் இட் இஸ், ஒரு 2 நாள் பொறுத்தா அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறது தெரிஞ்சிடும்.
குறிப்பாக சந்தானம் அவருடைய படம் அதில் வந்து கௌதம் மேனன் அந்த மாதிரி வந்தோடனே அதுவுமே படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆனது. நெகட்டிவான விமர்சனம் வந்தாலும் படத்துக்கு அது ப்ரொமோஷன் தான். இந்த சூழலில் அந்த படத்தில் ஒரு திருப்பதி ஏழுமலை அதை மையப்படுத்தி வந்து ஒரு பாடல் வந்திருக்கும். அந்த பாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கிற ஆந்திராவில் இருக்கிற ஜனசேனா கட்சியினர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தமிழர்கள் யாரும் நடமாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 கோடி ரூபாய் நஷ்டஈடுலாம் கேட்டிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அது வந்து ஒரு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த இந்து மதத்தின் மீதான பற்றில் பாசத்தில் வருகிற விமர்சனமாக அது எனக்கு தெரியல. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் சேகுவேராவுடைய படத்தை போட்டு அரசியல் பண்ணி கொண்டிருந்த பவன் கல்யாண் இன்னைக்கு அனுமன் படத்தை போட்டு அரசியல் பண்ணுறார். என்ன காரணம்னா இன்றைக்கு மதவாதம் தான் ஒரு மிகப்பெரிய வியாபார இதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவர் கையில் எடுத்திருக்காரு. இப்போ அவருடைய கட்சியினரும் அவரை போலவே இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அது மாதிரி அந்த படத்தில் உள்ள பாடலும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு டியூனு அப்படி கடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால வந்து ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தருடைய மனம் புண்படும், அல்லது அந்த மதத்தையே வந்து அவமானப்படுத்திட்டாங்க, மதத்தை புண்படுத்திட்டாங்க அப்படின்லாம் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதில்லை. அதே நேரம் என்னன்னா பவன் கல்யாண் கட்சியை சேர்ந்தவர்கள் இதை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு வந்து அதை கையில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, இது வந்து எங்கள் மனதை புண்படுத்துது, இதை நீக்குங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஒரு நியாயமான கோரிக்கை. அது வந்து அவன் நீக்கிறோம் இல்லைங்கிறது வேற விஷயம். பட் அப்படி சொல்வதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இதை நீங்கள் செய்யலைன்னா தமிழ்நாட்டிலேருந்து யாரும் திருப்பதிக்கு வர முடியாது அப்படி இப்படிங்கிற அந்த அந்த த்ரெட் இருக்குல்ல, அதுக்கு பின்னால் வந்து வேற ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. நீங்கள் கூட சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, பவன் கல்யாண் கட்சியை சேர்ந்த சிலர் வந்து எடப்பாடி கிட்ட வந்து இந்த பாட்டை லேப்டாப்பில் போட்டு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணால் பவன் கல்யாணே இதே மாதிரி ஒரு சாமி படத்துக்கு ஜிங்கு ஜிங்குன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் பண்ணும்போது வந்து இந்துக்களுடைய மனசு புண்படலை, இப்போ சந்தானம் படத்தில் மட்டும் புண்பட்டுடுச்சா? எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சினிமா, அவ்வளோதான். இன்னொன்று, ஒரு உள்நோக்கத்தோட ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அதை கண்டிப்பாக அனுமதிக்கவே கூடாது. அதில் எந்த மாற்றமே இல்லை. இது வந்து ஒரு கமர்ஷியல் கூத்தடிப்பு. அதில் வந்து எல்லாத்தையும் விளையாட்டாக கையாள்கிற மாதிரி அந்த பாடலையும் பயன்படுத்தியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தெரியும், ரோஜா வந்து ஒரு படத்தில் நடித்தாங்க, அது சூரியன் அப்படின்னு எனக்கு ஞாபகம். அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி படத்தினுடைய டியூனில் ஒரு பாடல் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 18 வயசு இளமொட்டு வயசு தவிக்கு என்ன ஏங்குது பாய் போட அப்படின்ட்டு ஒரு விரகதாபத்தோடு பாடுகிற ஒரு பாடல் ஒரு பக்தி படத்தினுடைய பாடலுடைய டியூனில் வந்தது. அதை கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து அதை ஒரு ஜஸ்ட் லைக் தட்டு தான் கடந்து போனாங்க. பட் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதத்தை வைத்து அரசியல் செய்வது வந்து அவங்களுடைய பிழைப்புக்கான விஷயமா இருக்கிறதுனால அதை வந்து ஒரு பெரிய விஷயமா கையில் எடுக்கிறாங்க. இது படக்குழு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் தயாரிப்பாளர் ஆர்யா, நான் அவங்கள விட்டாங்க, மியூசிக் டைரக்டர் வேற ஒருத்தர் அவரை விட்டாங்க, நான் சந்தானத்தை வந்து டார்கெட் பண்றாங்க இல்லையா? இல்லை, இதுக்கு சந்தானமே பதில் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் வந்து யாருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு, அதுக்கடுத்து திரைப்படத்தை தணிக்கை செய்கிற தணிக்கை குழு, இந்த 2 பேருக்கு தான் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தணிக்கை குழு வந்து எனக்கு வந்து அனுமதி கொடுத்துருச்சு அப்படின்னா எனக்கு வேற யாருக்கும் நான் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக இந்த ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அது ரொம்ப சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேலே இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏதோ ஆந்திராவில் இருக்கிற இந்துக்கள் எல்லாமே போய் பவன் கல்யாண் வீட்டு வாசலில் போய் நின்று இந்த மாதிரி சந்தானம் ஒரு பாட்டை வச்சு நம்மளுடைய இந்து மதத்தையே கேவலப்படுத்திட்டாரு, ஐயா நீங்கள் தான் கேட்கணும்னு போய் நின்ன மாதிரி இவங்க இந்த பிரச்சனையை கையில் எடுத்துகிட்டு வர்றது இருக்குல்ல, அதை வந்து நம்ம நிச்சயமாக ஏற்க முடியும். சந்தானம் அவர்கள் குறித்து இன்னொரு சர்ச்சை, சமீபத்தில் தேவயானி அவர்கள் அவருடைய பட ப்ரொமோஷன் அப்போ என்னுடைய கணவர் ராஜகுமாரனை வந்து ரொம்ப காமெடியன் ஆக்கிட்டாங்க, ரொம்ப காமெடித்தனமாக காட்சிகள் வச்சுட்டாங்க, ஆனால் வேதனையில் பேசிப்பான். சந்தானமே அதுக்கு பதிலடி கொடுத்துட்டாரு. இது வந்து சாதாரணமாக ஒரு காட்சி தான், காட்சியை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ராஜகுமாரன் கிட்ட அவங்க வந்து ஒரு கதையை சொல்லி உங்களுடைய கேரக்டர் இதுன்னு சொல்லி தானே அதில் நடிக்க வைக்கிறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு படப்பிடிப்பு தளத்துக்கு போய் அங்கே வந்து காட்சியும் வசனமும் உங்களுக்கு விவரிக்கும் போது உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இல்லைங்க இது வந்து என்னோடய இமேஜுக்கு ரொம்ப இதாக இருக்குது, என்னுடைய மனைவி தேவயானி வந்து இன்றைக்கி ஒரு முன்னணி நடிகை, அவங்களுடைய இமேஜும் இதில் பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் நடிக்க மாட்டேன்னு நீங்கள் திரும்பி போயிடலாமே. உங்களை யாரையும் கத்தி முனையில் துப்பாக்கி முனையிலாம் நடிக்க வைக்கல. இல்லை, என்ன ஒன்றுன்னா உங்களுடைய தோற்றம் அல்லது உங்களுடைய பர்சனாலிட்டி அந்த இயக்குனருக்கோ சந்தானத்துக்கோ காமெடியாக தெரிஞ்சு இவரை இதில் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு அவங்க நடிக்க வச்சுருக்காங்க. அதனால் அந்த பிரச்சனைக்கு வந்து இன்றைக்கி ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம ஏற்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே அவங்க இப்போ ஒரு படம் நடிக்கிறாங்க, அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டாங்களோ அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. நீங்கள் தொடக்கத்தில் சொல்லிட்டீங்க போட்டி வந்து சூரிய படத்துக்கும் சந்தானம் படத்துக்கும் தான்,
யோகி பாபுலாம் லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. யோகி பாபு அவர்கள் மீது தொடர்ச்சியாக வந்து நீங்களும் விமர்சனம் வைக்கிறீங்க. சமீபத்தில் ஒரு தயாரிப்பாளர் விமர்சனம் வச்சிருந்தாரு. அவரே பதிலடி கொடுத்தாரு. எனக்கு வந்து பல லட்சம் ரூபாய் வந்து சம்பளமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை காமெடியாக வந்து அதை ரியாக்ட் பண்ணியிருந்தாரு இல்லையா? அதாவது யோகி பாபு வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு மனிதர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு பல்வேறு சம்பவங்கள் இருக்குது. அவருக்கும் நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவர் நம்மளை வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு இது பண்ணார். அவருக்கு நம்ம ஒரு பகிரங்க சவால் விட்டால் அது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் கடந்து நம்ம வந்தாச்சு. அதே நேரம் திரையுலகில் அவரை வைத்து படம் எடுத்த பல பேர் சொன்ன தகவல்கள், சம்பவங்களின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா, யோகி பாபு நேர்மையற்ற, அறமற்ற ஒரு மனிதர், நடிகர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் பணம் கொடுத்தா தான் ப்ரொமோஷனுக்கு வருவார் அப்படிங்கிறது திரையுலகில் இருக்கிற அனைவருக்குமே தெரியும். அதைத்தான் அன்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து அந்த மேடையில் பகிரங்கமா சுட்டி காட்டினார். ப்ரொமோஷனுக்காக பணம் கேட்டாரா? ஆமா, சம்பள பாக்கிய கேட்டாரா? சம்பள பாக்கியெல்லாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நான் உனக்கு இது 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றேன்னா அதுக்கு எனக்கு இவ்வளவு ரூபா கொடு, அவ்வளவுதான். அதுதான் அவர் டிமாண்ட் பண்றது. பல ஏமாளிகள், பல முட்டாள்கள் அவர் கேட்குற மாதிரி பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறாங்க. அது ஒரு பக்கம். அதைத்தான் அந்த தயாரிப்பாளர் தைரியமாகவும் துணிச்சலாகவும் அந்த மேடையில் வந்து பேசினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் எடுத்த அந்த தயாரிப்பாளருக்கு வந்து பயங்கரமான நெருக்கடி. நான் அப்படிப்பட்டவன் இல்லை, நான் ரொம்ப நல்லவன்னு உங்கள் வாயால் சொல்லுங்கன்ட்டு அவசர அவசரமாக அவரை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மறுப்பு தெரிவிக்கையெல்லாம் வச்சு ஒரு பெரிய காமெடிகள்லாம் நடந்தது. இப்படி எல்லாத்துக்கும் மேலே யோகி பாபு பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதுதான் முக்கியமான விஷயம். அவர் வந்து இந்த கோடம்பாக்குமே இவர் ஏமாத்தின மாதிரியும், எல்லா தயாரிப்பாளர்களும் இவர்கிட்ட பவுன்ஸான செக்கை கொடுத்துட்டு இவரை நடிக்க வச்ச மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து அவர் ஏற்படுத்துகிறார். அப்படிலாம் கிடையாது. பல நடிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளமாக செக்கு கொடுப்பாங்க, அது பவுன்ஸ் ஆகிடும். அதை வந்து கேஷ் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இது யோகி பாபுவுக்கு வந்து மிக குறைவாக இருக்கும், அல்லது இல்லவே இல்லை. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் மொத்த காசையும் கறந்துட்டு தான் இவர் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைப்பார். பணம் கொடுக்காம இவர் படப்பிடிப்புக்கும் வரமாட்டார், டப்பிங்க்கும் வரமாட்டார். அப்படிப்பட்ட கேரக்டர் தான் நாம் கேள்விப்பட்டவர். அதனால யோகி பாபு சொல்றத யாரும் உண்மையா நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அப்பட்டமா போய் சொல்றாரு. ஆனா இதுக்கு யோகி பாபு தரப்புக்கு ஆதரவா இல்லைன்னா நடுநிலையா பேசுற சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பெரிய ஹீரோக்கள் எத்தனையோ ஹீரோக்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு வரல, நீ அவங்கள வந்து இப்படி மேடையில் வந்து உங்களால கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனையோ பேர் கேட்குறாங்களே, அஜித் ப்ரொமோஷனுக்கு வரல, நயன்தாரா ப்ரொமோஷனுக்கு வரல அப்படிங்கிறத எத்தனையோ தயாரிப்பாளர்கள் எத்தனையோ விழாக்களில் பேசுகிறத நம்ம கேட்டிருக்கோமே. இதை யோகி பாபு மட்டும்தான் ஏதோ ஒரு இழிச்ச வாயம் மாதிரி அதனால எல்லாரும் அவரை திட்டுறதா வந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இன்னொன்று, ஒரு நடிகருடைய கடமைங்கிறது நடிக்கிறது மட்டும் கிடையாது. அந்த படத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்கான அந்த ப்ரொமோஷனுக்குள்ளேயே நீங்கள் வரணும். இப்போ பாருங்கள், டூரிஸ்ட் ஃபேமிலின்னு இப்போ ஒரு படம் வந்தது. அந்த படத்துக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸு. அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி வந்ததுன்னா, அது ரிலீஸுக்கு முன்பே இவங்க ஒவ்வொரு ஊருக்காக போய் ப்ரொமோஷன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, ரிலீஸுக்கு அப்புறம் அந்த படம் வெற்றி அடைந்த பிறகு அந்த யூனிட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பல தியேட்டர்களுக்கு போகிறாங்க, கேரளா போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு இருக்கிற அந்த வரவேற்பு வந்து இன்னும் பல மடங்கு வந்து மேலே கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த கடமை எல்லாருக்கும் தானே இருக்குது. அதை நீங்கள் செய்ய தவறும் போது உங்களை வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் நீ என்ன பண்ணுற, உன்னுடைய தவறை திருத்திக்காம நீ வந்து யூடியூப்ல கண்ணாப்பினான்னு பேசுகிறவனை கூப்பிட்டு அவனுக்கு காசை கொடுத்து நீ வந்து எனக்கு புகழ்பாடு, என்னையை திட்டுறவனை வந்து நீ திட்டு அப்படின்னு காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறீல்ல, அதை எப்படி வந்து நம்ம ஏற்க முடியும்? நன்றி. ரொம்ப நன்றி.